ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். செப்டம்பர் 21 புரட்டாசி மாதத்தோட சனிக்கிழமை. அன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி விரதமும் சேர்ந்து வருது. இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது முடிஞ்சால் எல்லா பொருளையும் வீட்டில் வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கட்டுக்கட்டாக பணம் சேரும், எல்லா விதமான செல்வங்களும் உங்களை தேடி வரும். அது என்ன பொருட்கள்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை எப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எந்த நேரத்தில் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். பெருமாளுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கக்கூடிய புரட்டாசி மாதத்தில் எல்லா நாட்களுமே சிறப்பு வாய்ந்த நாட்கள் தான். அதுலேயும் மொத்தமாக 4 சனிக்கிழமைகள் வருது. செப்டம்பர் 21, செப்டம்பர் 28, அக்டோபர் 5, அக்டோபர் 12. இந்த 4 சனிக்கிழமைகளில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள், வழிபாடு முறைகள் எல்லாமே உங்களுக்கு பெருமாளோட ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடியது. நிறைய பேர் வீடுகளில் இந்த 4 சனிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை தளிகை போடுவாங்க. தளிகை பழக்கம் இருக்கிறவங்க தளிகை போடலாம். அந்த பழக்கம் இல்லாதவங்க என்ன செய்யலாம்? பெருமாளுக்கு இந்த 4 சனிக்கிழமையும் துளசி மாலை சாத்தி துளசி தீர்த்தம் தயார் செஞ்சு வச்சு உங்களால் என்ன நைவேத்தியங்கள் செய்ய முடியுமோ அதை படைக்கலாம். அதுவே பெரிய பாக்கியம்தான். அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க. துளசி மாலைகளை வாங்கி கொடுங்க. ஒரே ஒரு நெய் தீபம் போடுங்க. கோவிலை சுற்றி வலம் வந்து ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற நாமத்தை சொல்லுங்க. புரட்டாசி மாதத்தில் எல்லா நாட்களுமே பெருமாளை வழிபடுறதுக்கு சிறப்பான நாட்கள் தான். சில பேர் அசைவ உணவு சாப்பிடாம அந்த மாதம் முழுக்க பெருமாளுக்காக விரதம் இருப்பாங்க. அதே நேரம் இந்த மாதம் முழுக்க உங்களால் புரட்டாசி மாதத்துக்கான விரதம் இருக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஏதாவது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய 4 சனிக்கிழமைகள்லையும் கட்டாயம் பெருமாளை நீங்கள் தரிசனம் பண்ணாலே அதுவே கோடி புண்ணியம்தான். அப்படி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை செப்டம்பர் 21ஆம் தேதி வருது. அன்றைய தினம் கூடுதல் விசேஷமாக சங்கடகர சதுர்த்தி வரது கூடுதல் விசேஷம். விநாயகரோட அருளையும் மகாலட்சுமி தாயாரோட அருளையும் மகாவிஷ்ணுவோட அருளையும் பரிபூர்ணமாக பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இது. சனி தோஷத்தால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கவங்க, அதோட பாதிப்பு குறையணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு புரட்டாசி மாதத்தோட சனிக்கிழமையை பயன்படுத்திக்கோங்க. அதுவும் முதல் சனி முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட சனிக்கிழமை புரட்டாசி மாதத்துக்கான வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். அதிகாலை எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு வீட்டை சுத்தப்படுத்திடுங்க. பூஜை அறையை சுத்தம் பண்ணி பெருமாளோட ஃபோட்டோவுக்கு மஞ்சள் நிற மலர்களால் அலங்காரம் செய்யுங்க. துளசி இலைகளை சாத்துங்க. துளசி தீர்த்தம் செஞ்சு வச்சுருங்க. முதல்ல விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போகலாம். விநாயகர் கோவிலுக்கு போகும்போது அன்னைய தினம் சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதால அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துடுங்க. அதே மாதிரி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் கோவிலை சுற்றி வலம் வந்து பெருமாள் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இன்னொரு கூடுதல் விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் 18ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடியது மகாலயபட்ச காலம். அதாவது இந்த நாட்களில் நம்மளோட முன்னோர்கள் பூலோகத்துக்கு வருவதா ஒரு ஐதீகம். இந்த 15 நாட்களும் முன்னோர்கள் நினச்சி நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு பெரிய அளவில் பலன்களை கொடுக்கும். உங்கள் குடும்பத்தில் முன்னோர்கள் சாபம் இருந்தாலும் சரி, பித்ரு தோஷத்தால் குடும்பத்தில் திருமண தடை இருக்குது, குழந்தை பாக்கியம் இல்லை, தீராத பிரச்சனை இருக்குது, நோய் நொடி இருக்குது, இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் இந்த மகாலயபட்ச காலத்தை பயன்படுத்தி நீங்கள் முன்னோர்களுக்கான பித்ரு கடன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் செலுத்திக்கோங்க. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை அன்று நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சால் எல்லா பொருளையும் கூட வாங்கி நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னா, அன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதால விநாயகருக்கு வந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும். அதில் முதல் பொருள் விநாயகருக்கு பிடித்த நைவேத்தியங்களில் ஒன்று கொழுக்கட்டை. அப்படி கொழுக்கட்டை செய்ய பயன்படுத்தக்கூடிய கொழுக்கட்டை மாவு இல்லை அரிசி மாவு ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் உங்கள் கையால் புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அரிசி மாவை வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு கூட விநாயகருக்கு செஞ்சு வச்சு படைக்கலாம். அது இன்னும் விசேஷம். அடுத்ததாக துளசி மணி மாலை. துளசி செடி இருக்குல்ல, அதோட வேர் கட்டையிலேருந்து செய்யக்கூடிய ஒரு மணி மாலை தான் இது. தேவஸ்தான கடைகள்லையும் காதி பவன்லையும் கிடைக்கும். இந்த துளசி மணி மாலை வீட்டில் இருந்துச்சுன்னா வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகி எதிர்மறையான எண்ணங்கள் விலகி ஓடும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த துளசி மணி மாலை ஒரு மாலை கிடைச்சாலும் பரவாயில்லை, அதை வாங்கிட்டு வந்து அதை கழுத்தில் போட்டுக்கணுங்கிற அவசியமே இல்லை. உங்கள் வீட்டோட பூஜை அறையிலேயே அதை நீங்கள் மாட்டி வைக்கலாம். முடிஞ்சால் ஒரே ஒரு துளசி மணி மாலை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மூணாவது
மகாலட்சுமி தாயார், மகாவிஷ்ணு இவங்க 2 பேரையுமே நம்ம பிரித்து பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் பல இருக்குது. அதில் ஒன்று வெள்ளி நாணயம். அன்றைய தினம் யாராவது வெள்ளி வாங்கணும், வெள்ளி நாணயம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் திட்டம் போட்டிருந்தீங்கன்னா தாராளமாக புரட்டாசி மாதத்தோட சனிக்கிழமை, முதல் சனிக்கிழமை செப்டம்பர் 21ஆம் தேதி மகாலட்சுமி உருவம் பதித்த வெள்ளி நாணயங்களை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுடுங்க. இல்லைனா யாருக்காவது இந்த வெள்ளி நாணயங்களை நீங்கள் அன்பளிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க புரட்டாசி மாதத்தோட சனிக்கிழமை அதை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு, விசேஷங்களுக்கு அதை நீங்கள் கிஃப்டாக கொடுத்துக்கலாம். சாஸ்திரத்துக்கு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கக்கூடிய அந்த ஒரு நாளாக புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமையை பயன்படுத்திக்கோங்க. அடுத்த ஒரு முக்கியமான பொருள் இனிப்பு வகைகள். அன்றைய தினம் ஏதாவது ஒரு இனிப்பு வகை, பெருமாளுக்கு பிடிச்ச நைவேத்தியங்களில் பல இருக்குது, அதில் ஏதாவது ஒரு ஸ்வீட் வாங்கி வைக்கலாம். ரொம்ப அதிகமாக விலை கொடுத்து வாங்க கூட அவசியம் இல்லை. ஃப்ரெஷ்ஷாக ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு தேன் மிட்டாய் தான் வாங்கி வைக்க முடியுமா? பரவாயில்லை, அதையும் பெருமாள் மனசை வந்து ஏற்றுப்பார். ஒரு 5 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ ஒரு தேன் மிட்டாயாவது வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான பொருள் பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தோட மகிமையை பற்றி நாமளும் ஒரு பதிவில் சொல்லிட்டு தான் இருக்கோம். அதுவும் பெருமாளோட எல்லா வழிபாட்டிலையும் இந்த பச்சை கற்பூரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. பச்சை கற்பூரத்து கூட கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வைக்கும்போது பணம் பெருகும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா, அதை ஒரே ஒரு துண்டு. இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் உங்கள் வீட்டோட பீரோவில் வைக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் சுத்தமான தேங்காய். மட்டை தேங்காயாக இல்லாமல் உரித்த தேங்காயா, பூஜைக்கோ சமையலுக்கோ நீங்கள் வீட்டுக்கு எப்படி வந்து உரித்த தேங்காய் வாங்குவீங்களோ அதே மாதிரி ஒரே ஒரு தேங்காய் வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக நெய். சமையலுக்கு நீங்கள் நெய் பயன்படுத்துவீங்க, கட்டாயம் பயன்படுத்துவீங்க. பெருமாளுக்கு எந்த நைவேத்தியம் செஞ்சாலும் சரி, இல்லை விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்திக்கு ஒரு சர்க்கரை பொங்கல் செஞ்சாலும் சரி, கொஞ்சமாவது நெய் சேர்க்கணும். அப்படி நெய் வாங்கிட்டு வந்து 50 கிராமோ 100 கிராமோ சின்னதாக ஒரு பாக்கெட், குறைஞ்சது ஒரு 10 ரூபாய்க்கு பாக்கெட் கிடைச்சாலும் பரவாயில்ல, அதை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில் வச்சுடுங்க. அடுத்தது பெருமாளுக்கு உகந்த பொருட்களில் 2 முக்கியமான பொருள் இருக்குது. ஒன்று நாமக்கட்டி, 2வது செந்தூரம். நாமக்கட்டி அப்படிங்கிறது, அதாவது இந்த நாமம் அப்படின்னாலே அது பெருமாளுக்குரிய ஒரு அடையாளம். அப்பேற்பட்ட நாமக்கட்டி காதி பவன்லையும் நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். 5 ரூபாய் 10 ரூபாய் தான் வரும் ஒரு நாமக்கட்டி. அது கூட செந்தூரம். இந்த செந்தூரம் அப்படிங்கிறது எல்லா ஆஞ்சநேயர் கோவில்கள்லையும் சனிக்கிழமை வியாழக்கிழமை போனீங்கன்னா அவங்க பிரசாதமாக கொடுக்கக்கூடியது இந்த செந்தூரம் தான். ஆஞ்சநேயர் யாரு? ராம பக்தர். ராமருக்கு உகந்த, ராமருக்கு பிடித்த, ஆஞ்சநேயருக்கு பிடித்த சில விஷயங்களில் ஒன்று இந்த செந்தூரம். அந்த செந்தூரத்தை ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ சின்ன டப்பா கிடைச்சாலும் பரவாயில்லை, அதை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தணும் கூட அவசியம் இல்லை, வாங்கிட்டு வந்து வச்சாலே போதும். இதில் ஏதாவது ஒரு பொருள், முடிஞ்சால் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்து வச்சுருங்க. 9:10 ராகு காலம், 1:30 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமை செப்டம்பர் 21 எப்போ வேணாலும் வாங்கி வைக்கலாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.